Daily. Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. தூங்குறதுக்கு ஒரு கேப்சூல் ஷூட்டில் போய் தூங்குவாங்க. இப்போ டாய்லெட் அப்படின்னா அதுக்கு வந்து யூரினை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் தான் அவங்க பண்ணணும். அந்த டியூப்பில் தான் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்க்ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ மாதவிடாய் காலத்தில் அவங்க இருக்காங்கன்னா அவங்க அதுக்காக அங்கே டேப்லெட் எடுத்துப்பாங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னும் நான் சொல்கிறாங்க. அதுக்குரிய இந்த பேடெல்லாம் இருக்குது செய்யுது. அது வந்து நம்ம உடம்புல வேர்வை எப்படி வருதோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம உடம்போட டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்குவாங்க. அதில் வரக்கூடியதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நார்மல் மெக்கானிசம். சில பாதிப்புகள் வயசினுடைய மூப்பின் காரணமாக சில பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு வளைந்திருக்கிறதும் நேராக இருக்கிறதும் வளைந்திருப்பதும் அதனால் ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய நெர்வ் கான்ட்ராக்ஷன், அப்புறம் பிளட் ஃப்ளோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பெஷல் மிஷனில் போகிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்களே ஒழிய கோடிக்கணக்காக அள்ளியெல்லாம் தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சாதனை சரித்திரம் படைத்து வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் கிடைக்காது. திரையில் கைதட்டக்கூடிய கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சயின்டிஸ்டுக்கு கிடைக்காது. மார்ஸ்லையும் மூன்லையும் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வெல்த், இந்த மினரல்ஸ் வெல்த் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை விட அதனுடைய மினரல்ஸ் லைக் ஹீலியம். ஆனால் ஹீலியம் 3 இருந்துச்சு அப்படின்னா அதை விட பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு மின்சாரத்துக்கு கவலை இல்லை. அப்போ எந்த நாடு இந்த சீக்கிரம் போய் இந்த மினரலை கண்டுபிடிச்சி ப்ராசஸ் பண்ணி தேவையான மினரலை பூமிக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக வருதோ அந்த நாடு தான் எக்கனாமிக்கல் பவர், சூப்பர் பவர் நேஷனாக. அவன் அந்த நாட்டில் போய் நம்ம கையேந்தி நிற்கணும். சார் வணக்கம் சார். லேடிஸ் வந்து முக்கியமாக பெண்கள் மேலே போகும்போது அவங்க எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? இப்போது நார்மலாகவே ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்போ அங்கே போகும்போது அவங்க பூப்பிங்காக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றது ஏதாவது வெளியே வரணும்னா கூட அதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும் சார்? அதுக்குன்னு சில மெத்தடாலஜி, சில எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டில் தான் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கீழே கீழே இருக்கும்போதே அவங்க எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ தூங்குறதுக்கு ஒரு கேப்சூல் ஷூட்டில் போய் தூங்குவாங்க. இப்போ டாய்லெட் அப்படின்னா அதுக்கு வந்து யூரினை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் தான் அவங்க பண்ணணும். அந்த 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 டியூப்பில் தான் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்க்ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணும்போதும் அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர். அதில் ஒன்றும் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருந்ததுனால நான் கேட்டேன். இன்னொன்று, பெண்களோட இப்போ மாதவிடாய் காலத்தில் அவங்க இருக்காங்கன்னா அவங்க அதுக்காக அங்கே டேப்லெட் எடுத்துப்பாங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னும் நான் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை அப்படி பண்ண முடியுமா? இல்லை, வெளியே வராமல் இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. இப்போ வந்து அதுக்குரிய இந்த பேடெல்லாம் இருக்குது செய்யுது. அது வந்து நம்ம உடம்புல வேர்வை எப்படி வருதோ அது மாதிரி தான் அது. அதனால் வந்து நம்ம உடம்போட டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்குவாங்க. அதில் வரக்கூடியதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நார்மல் மெக்கானிசம் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சார் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இங்கே கீழே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு 10 நாளைக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலையை அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேலஞ்சஸ் அவங்க ஈஸியாக ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டு வரோம், இல்லை லண்டன் போயிட்டு வரோம், எங்களுக்கு வந்து ஃப்ளைட் சிக்னஸ் வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? ஐயோ பகல்லாம் தூக்கம் வருது, நைட்டெல்லாம் முழிப்பு வருது, ஃப்ளைட் சிக்னஸாக இருக்குது, எந்திரிக்க முடியல, இப்படிலாம் சொல்கிறாங்களா? அது மாதிரி வந்து நம்ம கண்டிஷனுக்கு, நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு, நம்மளுடைய கிராவிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் பிடிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி இவங்க போயிட்டு வந்ததுனால ஈஸியாக தான் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது.
அது வந்து சில பாதிப்புகள் வயசினுடைய மூப்பின் காரணமாக சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஓகே. அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு வளைந்திருக்கிறதும் நேராக இருக்கிறதும் வளைந்திருப்பதும் அதனால் ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய நெர்வ் கான்ட்ராக்ஷன், அப்புறம் பிளட் ஃப்ளோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம். பட் அது இன்றைக்கி டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜி அடாப்ட் ஆகிடுச்சு. அது அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டாந்துருவாங்க சீக்கிரமாக அவங்களால கொண்டு வந்துடும். இப்போ ஸ்பேஸ் மாதிரி ஒரு இடம், இப்போ ஏர்த்துங்கிறது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம இங்கே எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினச்சதை முடிக்காமல் முடியாது, நம்ம எதுனாலும் செய்யலாம். இப்போ அங்கே போய் பேசிக்லேருந்து ஏர்த்து மாதிரி ஒரு இடத்த உருவாக்கணுன்ற ஏதோ ஒரு பாசிபிலிட்டி அங்கே தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ மெனக்கெடல், இவ்வளோ ரிசர்ச்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அது நடக்கணும்னா அது குத்துமதிப்பாக எவ்வளோ வருஷம் எடுக்கும்? அப்படி எர்த்து மாதிரியே ஒரு இடத்த உருவாக்கணுன்றது ஆசை இல்லை. அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார், எர்த்து மூன் மார்ஸ் அஸ் அ எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவார், ஒரு பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து என்னென்னா மார்ஸ்லையும் மூன்லையும் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வெல்த்து, இந்த மினரல்ஸ் வெல்த்து வந்து நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை விட அதனுடைய மினரல்ஸ் லைக் ஹீலியம் வந்து இது மாதிரி ஏகப்பட்ட மினரல்ஸு, இப்போ மீத்தேன், மெத்தில் ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சிடைசர்ஸ், கெமிக்கல்ஸு, மெட்டல்ஸு, இது எல்லாமே வந்து பிளண்டியே இருக்குது. அப்போ அந்த மினரல்ஸ் எடுத்தால் இப்போ ஹீலியம் எடுத்துக்கோங்களேன், ஹீலியம் 3 எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஹீலியம் 3 இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நாளைக்கு வந்து ஃபாசில் ஃபியூயல் கிடைக்காம போயிடும். ஆயிலு, கேஸு, பெட்ரோல், டீசல் எல்லாமே கிடைக்காம போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் சூரிய ஒளியை மட்டும் தான் நம்பி இருக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ ஹீலியம் 3 இருக்குது, சூரிய ஒளியும் நியூக்ளியர் எனர்ஜியை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டிய அணுசக்தி மின்னிலை தான். இந்த 2 தான் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் ஹீலியம் 3 இருந்துச்சு அப்படின்னா அதை விட பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு மின்சாரத்துக்கு கவலை இல்லை. ஓகே. அப்போ எந்த நாடு இந்த சீக்கிரம் போய் இந்த மினரலை கண்டுபிடிச்சி ப்ராசஸ் பண்ணி தேவையான மினரலை பூமிக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக வருதோ அந்த நாடு தான் எக்கனாமிக்கல் பவர், சூப்பர் பவர் நேஷன் ஆகும். ஓகே. அப்போ அந்த நாட்டில் போய் நம்ம கையேந்தி நிற்கணும். அப்போ அந்த நாடு வந்து போய் எங்கள் டெக்னாலஜி கொடுங்க, எங்களுக்கு மினரல்ஸ் கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கணும். இன்றைக்கி நிற்கிறோமா இல்லையா? இன்றைக்கி மொபைல் ஃபோன் பண்ணுறதுக்கு எங்கே போய் நிற்கிறோம்? டிஸ்பிளேக்கு எங்கே போய் நிற்கிறோம்? சிப்புக்கு எங்கே போய் நிற்கிறோம்? சோலார் பேனலுக்கு எங்கே போய் நிற்கிறோம்? அது மாதிரி அப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு எங்கே போய் நிற்கிறோம்? கேமராவுக்கு எங்கே போய் நிற்கிறோம்? லென்ஸுக்கு எங்கே போய் நிற்கிறோம்? இது எல்லாத்துக்கும் அப்போ என்னது, எந்த கண்ட்ரி வந்து மெட்டீரியல்ஸையும் மினரல்ஸையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை வேல்யூடேஷன் பண்ணி டெக்னாலஜியாக மாற்றுதோ அந்த கண்ட்ரி தான் உலகத்தில் வளர்ந்த நாடாக மாறும். அப்போ அதுக்கு தான் இந்த போட்டி. ஓ, இதுவும் ஒரு வார் தான் கிட்டத்தட்ட. ஆமாம், இது வார் தான், அதுக்கு தான் இந்த போட்டி. அப்போ அந்த நாடு வந்து இப்போ போய் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சூப்பர் பவராக, அவங்க வந்து சூப்பர் பவராக மாறுவாங்க. இப்போ பொருளாதாரத்தில் வளருவாங்க. பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சால் அந்த நாட்டுடைய மக்களும் வாழ்க்கை தரம் உயரும், நாட்டுடைய மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும், எல்லாருக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு பொசிஷன் கொண்டாடுவாங்க. இதுக்கு தான் அந்த போட்டி. இதுக்கு தான் மூணுக்கு போகிறது, மார்ஸுக்கு போகிறது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரிசர்ச் பண்ணுறது, இத்தனை வேலையும் பண்ணுறதுக்கு காரணம் தான். அதே மாதிரி நான் காலையிலேருந்து இப்போ ஒரு 2-3 நாளாகவே அவங்க ஏர்த்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் இருந்தது சார். அது என்னென்னா, கிரவுண்ட் ஒர்க்கில், அதாவது நாசாவில் கிரவுண்ட் ஒர்க்கில் வேலை செய்கிறவங்களை விட இந்த ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்கு சம்பளம் அதிகம், அதுக்காக தான் அந்த ஒரு இன்கமுக்காக தான் இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைனாலும் உங்ககிட்ட இருந்து அதை நான் தெரிஞ்சு. அது அப்படிலாம் உண்மை கிடையாது. அது வந்து ஸ்பேஸ் போகிறது ஒரு பேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை கிளியர் பண்ணணும், ஃபிசிக்கல் கண்டிஷன் குவாலிஃபை ஆகணும், ஃபிசிக்கலாக நீங்கள் தகுதியாகணும், டெக்னிக்கலாக தகுதியாகணும். அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த சயின்டிஃபிக் பேக்ரவுண்டு உங்களுக்கு இருக்கணும். இத்தனை இருந்தால் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. இப்போ நான் வந்து சயின்டிஸ்டாக இருந்தேன் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில். ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் பண்ண ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹர்ஷத் மேத்தா வந்தார். ஹர்ஷத் மேத்தா உங்களுக்கு தெரியும், விண்வெளிக்கு போனவர். ஆமாம். அப்போ ஹர்ஷத் மேத்தா வந்து பைலட்டாக ஒர்க் பண்ணார். எங்களுடைய பைலட் டெஸ்ட் பைலட்டாக. ஓகே.
உங்களோட ப்ராஜெக்ட்ல? எங்களுடைய ப்ராஜெக்டில் டெஸ்ட் பைலட்டாக நான் ஃப்ளைட்டை ஓட்டணும்ல, டெஸ்ட் பைலட்டாக இருந்தார். விங் கமாண்டர் கோத்தியால் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை எடுத்தவர் விங் கமாண்டர் கோத்தியால். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வர்றவங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸில் அவங்களுக்கு பைலட்டுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பெஷல் மிஷனில் போகிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்களே ஒழிய கோடிக்கணக்காக அள்ளியெல்லாம் தூக்கியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் இருக்கும், அது மாதிரி இருக்கும் ஒழிய அள்ளி கொடுத்துட மாட்டாங்க எல்லாத்தையும். ஸோ இட் இஸ் எ கேம், இட் இஸ் எ பேஷன், இட் இஸ் எ சயின்டிஃபிக் ரிசர்ச். அப்போ ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சாதனை சரித்திரம் படைத்து வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் கிடைக்காது. ஓகே, திரையில் கைதட்டக்கூடிய ஒரு சினிமா கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சயின்டிஸ்டுக்கு கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு அந்த சம்பளத்தெல்லாம் விட நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அது நல்லபடியாக வந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், இது மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் மார்வல். இது வந்து ஒரு மிஷன், எதுக்கு மிஷன் வரணும், எதுக்கு விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மிஷனை அச்சீவ் பண்ணால் எத்தனை ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரி, எத்தனை ஆயிரக்கணக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் நடக்குது, எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து அவங்க ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு, பயாலஜி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு, பயோடெக்னாலஜி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு, பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு, என்ஜினியரிங் படிக்கக்கூடிய அனைத்து துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்பு. எதனால்? ஒரு மிஷன்னால். அந்த மிஷன் எதுக்காக? ஹியூமானிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு நாடு அப்படின்னா ஒரு நாடு வந்து ஒரு விஷனை செட் பண்ணணும். அதுக்கு தான் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார், இத்தனை வருடத்துக்குள்ளே 2020 நான் வந்து இந்த இந்தியாவை வளமான நாடாக்குவேன். ஏன் இந்த விஷனை செட் பண்ணார்? இந்த நாட்டை வந்து நம்ம ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த விஷனுக்காக ஒர்க் பண்ணணும், இந்த விஷனுக்காக எஜுகேஷன் பாலிசியை கொண்டாடணும், இந்த விஷனுக்காக ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணணும், இந்த விஷனுக்காக இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும், இந்த விஷனுக்காக ஆராய்ச்சியில் ஈடுபடணும். இந்த விஷன் வரும் பொழுது ஒட்டுமொத்த ஹியூமானிட்டி ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே ஒர்க் ஆகும். என்னைக்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் பண்ணணும்னு ராஜீவ்காந்தி டிசைட் பண்ணுறாரு. ராஜீவ்காந்தி டிசைட் பண்ணதை செயல்பாட்டு கொண்டு வராரு டாக்டர் அருணாச்சலம். அருணாச்சலத்துக்கு அடுத்து அதை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்துல் கலாம். அதில் நான் எனக்கு சயின்டிஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். அப்போ எத்தனை பேருக்கு என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்குது. நாங்கள் வந்து நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்குது. அப்போ அந்த விஷன் தான் முக்கியம். இப்போ ஒரு எலன் மாஸ்க் வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் நான் உருவாக்குவேன், ஃபால்கன் 9 சீரீஸ் ஆஃப் வந்து மெர்லின் இன்ஜினை யூஸ் பண்ணி உருவாக்குவேன், ஸ்டார்ஷிப் வந்து ராப்டர் இன்ஜினை யூஸ் பண்ணி உருவாக்குவேன், விஷனை செட் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதில். அப்போ அங்கே தான் அப்படி அந்த விஷன் இருந்தால் தான் ஒரு நாடு வளரும். தொலைநோக்கு பார்வை இல்லாத தேசம் வளர்ச்சி அடைந்தால் சரித்திரமே கிடையாது. அதுக்கு தான் அந்த விஷன் வேணும். இப்படிப்பட்ட மிஷன் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி பேட்டி எடுக்கிறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டாக போகணும், இளைஞர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அங்கே தான் வந்து வெற்றியாக வரும். சார், இப்போது ஸ்பேஸ் எக்ஸில் எலான் மஸ்க் வந்து ஃபால்கன் 9 இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ஷிப் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ராக்கெட்ஸ் இருக்குல்ல, கேப்சூல் இருக்குல்ல சார், அதுக்கு அந்த இன்ஜின் இப்போ ராப்டர் சொன்னீங்கல்ல, அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஜினை செட் பண்ணிக்கலாம்? அது மாற்றிக்கலாம். அது ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க சாலிட் ப்ரொப்பல்லண்ட்டு, லிக்விட் ப்ரொப்பல்லண்ட்டு. இப்போ சைனா வந்து பல்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான், பல்ஸ் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ ஒவ்வொரு நாடு வந்து அல்டிமேட்டாக என்ன பண்ணணும்? த்ரஸ்ட்டு கொடுக்கணும், மேலே ராக்கெட்டு போகணும், த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோவை மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அதிகமான பேலோட மேலே கொண்டு போக முடியும். அப்போ ரீயூசபிள் பண்ணணும் அப்படின்னா என்னது? அடிக்கடி போயிட்டு வரணும், ஒரு பேலோட மேலே கொண்டு விடணும், திரும்பி ராக்கெட்டு கீழே வரணும், அதே ராக்கெட்டை திரும்பி ரீயூஸ் பண்ணணும், டாக் ஆகணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அது. அப்போ தான் நம்ம அதிகமான ரிசர்ச் மிஷன் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் பாருங்கள், டெய்லி விட்டுட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ எத்தனை மிஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கான், எத்தனை இது தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஹியூமானிட்டியினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அது. ஸோ வி ஹேவ் டு கீப் டூயிங் ரிசர்ச்.
அப்போ தான் அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம அடுத்து வந்து நியூக்ளியர் சப்மரின் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க அடுத்து. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியும் வளர்ந்துக்கிட்டே ரிசர்ச்சை பொறுத்து, இன்னோவேஷனை பொறுத்து தான் அது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சரி, இப்போ எலான் மஸ்க் வந்து ஒரு முன்னாடிலாம் நாசா தெரியும், ரஷ்யாவோட ஸ்பேஸ் சென்டர்ஸ், அப்புறம் இஸ்ரோ இதெல்லாம் தெரியும். இன்றைக்கி ஒரு தனி மனுஷனாக ஒரு பெரிய குரூவோட ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து அது இன்றைக்கி இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அது ஆரம்பிக்கும் போது அதோட சக்ஸஸை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எப்படி சார் இருந்துச்சு? நாங்கள் போகும்போது வந்து நான் நாசாவுக்கு போயிருக்கும் பொழுது நாசாவுடைய மார்ஸ் ரோவர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு அதை அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தது மார்ஸ் ரோவர். அந்த ரோவரில் தான் ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்ட்டரியில் தான் நாங்கள் போய் அதை ஃபுல்லாக பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் தான் மார்ஸ் ரோவர் லான்ச் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அது நாசா பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பட்டிங் ஆர்கனைசேஷன். ஓகே. அப்போ தான் ஒரு பேபாலில் அப்போவே இந்த ஐஎஸ்எஸ்லாம் இருந்துச்சா சார்? ஐஎஸ்எஸ் 1998 ஐஎஸ்எஸ் இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 2007க்கு அப்புறம் தான் தேர் ஸ்டார்டிங் ஆஸ் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன். அதிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொண்டு வந்து அவர் இந்த லெவலுக்கு அதை வந்து கொண்டாந்துருக்காரு. இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கால் பதிக்காத துறையே இல்லாமல் போச்சே. இன்றைக்கி ஸ்டார் லிங்க் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, டெஸ்லா கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்லா ஹோம்ஸ் கொண்டாடுறாரு, கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்காங்க, தனி கவர்மெண்ட்டே நடத்திட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்னோவேஷன். இப்போ இன்னோவேஷனுக்கு என்ன வேணும்? ஆராய்ச்சி வேணும். இப்போ அந்த ஆராய்ச்சிக்கு என்ன வேணும்? முதலீடு வேணும். இப்போ இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜிடிபியில் 3% வந்து மினிமம் 3 to 4% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா வந்து 0.45% தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இத்தனை சாதனை படுத்திருக்கோம். நம்மளும் 3% இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞர்கள், இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து இந்தியன்ஸும் தமிழன்ஸும் வந்து இன்றைக்கி உலகத்தை அளக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருக்காங்க. அப்போ இத்தனை வாய்ப்புகளையும் இத்தனை அறிவார்ந்த இளைய சமுதாயத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இன்றைக்கி அதை பயன்படுத்தலையே அப்படின்ற வேதனை தான் நம்மளுக்கு. அது சரியாக பயன்படுத்தலை. அப்துல் கலாம் சொன்னதுபடி 2020 முடிஞ்சு 2025 வந்தாச்சு. ஆனால் அப்துல் கலாம் அந்த 20-20க்கு பதிலாக 20-21 சொல்லியிருக்கலாம், இல்லை 19-20 சொல்லியிருக்கலாம், இல்லை 20-25 சொல்லியிருக்கலாம். ஏன் 20-20 சொன்னார்? 20 வயது ஆண்மகனும் 20 வயது இளம் பெண்ணும், 20 வயது இளைஞனும் 20 வயது இளம் பெண்ணும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் அவர் அந்த விதை விதைச்சார். அந்த விதையை எடுத்துகிட்டு போக வேண்டியது இளைஞர்களது கையில் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நிஜமாகும் சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.